இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட் மொத்தமா பார்த்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் போகுது. எபிசோட் ஆரம்பமே ரோகிணி ஸ்ருதியின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதோட தான். அங்கதான் ஸ்ருதியும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி போய் எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொன்னதும் மீனா செம்ம கடுப்பாகி உனக்காக உதவி பண்ணி தான் இப்போ நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கேன், மறுபடியும் ஏன்னு திட்டுறாங்க. ஆனா ரோகிணி விடுற மாதிரி இல்ல. நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கீங்க, என் வழி உங்களுக்கு தெரியல, மனோஜ் கூட திரும்ப வாழணும்னு எமோஷனலா பேசுறாங்க. மீனா கிளியரா உன் விஷயத்துல நாங்க இனிமே தலையிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரோகிணி லைட்டா மிரட்டுற மாதிரி நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நான் உதவ மாட்டேன்னு சொன்னதும் மீனா ஸ்ட்ரெயிட்டா என்ன மிரட்டுறியா, வெளியே போன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீனு அண்ணாமலை வீடுதான். அவரோட அம்மா திடீர்னு வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. மீனா மயங்கி விழுந்ததை கேள்விப்பட்டுதான் வந்தேன்னு சொல்றாங்க. அப்போ எல்லார் மனசுக்குள்ள அப்பாட ரோகிணி விஷயம் தெரியாம இருந்தா சரின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாட்டி எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரே ட்விஸ்டா போட்டுறாங்க. அப்பதான் விஜயா உண்மைய சொல்றாங்க. நான் தான் எல்லாம் சொல்லி உங்க அம்மாவை வர வச்சேன், மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு. இதுக்கு அண்ணாமலை வழக்கம் போல விஜயாவை போட்டு திட்டுறாரு. அந்த நேரத்துல மனோஜ் வந்து பாட்டிய கட்டுப்பிடிச்சு அழுவுறான். பாட்டி எல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில மனோஜ் ரூம்ல இருந்து ரோகிணி என் சட்டை எங்கன்னு கேட்டுட்டே வரான். விஜயாவுக்கு ரத்தம் கொதிக்குது. இவன் இன்னும் ரோகிணியவே நினைச்சிட்டு இருக்கான்னு வீட்டுல எல்லாரும் 2 வருஷம் வாழ்ந்த நினைவுகள் இருக்கதான் செய்யும்னு சொன்னாலும் விஜயா கேட்கவே இல்ல. ரோகிணி கல்யாண போட்டோவை எரிக்க சொல்றாங்க. மனோஜ் மனசு கனத்தாலும் எரிச்சிடுறான். அடுத்ததா முத்து மீனாவை சமாதானம் பண்ணி அல்வா கிண்டி கிடைக்கிறான். எல்லாரும் சாப்பிட்டதும் வாய் பேச முடியாம விஜயா இவன் அல்வா கிண்டி வச்சிருக்கான்னு திட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா ரொமான்ஸ் சின்னதா நடக்குது. ஆனா கடைசியா பெரிய பாம் வெடிக்குது. மனோஜுக்கு கடன் கொடுத்த பைனான்சியர் வீட்டுக்கு வந்து ரோகிணி போயிட்டா உங்க பையனுக்கு மூளை இல்ல, பணம் திரும்ப கிடைக்காதுன்னு அசிங்கமா பேசுறான். அண்ணாமலையும் முத்துவும் கேள்வி கேட்டாலும் அவன் எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்றான். அப்பதான் விஜயா இந்த பணத்துக்கு நான் கேரண்டின்னு சொல்லி எல்லாரும் தடுத்தும் கேட்காம பத்திரத்துல கையெழுத்து போட்டுடுறாங்க. இதோட எபிசோட் முடிவுக்கு வருது. இதுல இருந்து தான் அடுத்த பெரிய பஞ்சாயத்து ஆரம்பம்னு நினைக்கிறோம். மொத்தத்துல இன்னைக்கு எபிசோட் ரோகிணி கெஞ்சல், விஜயா வில்லத்தனம், மனோஜ் துயரம், வரப்போகும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.